குலசேகராழ்வார் திருவடிகளே சரணம். புஷ்யதே யஸ நகரே ரங்கயாத்ரா தினே தினே தமகம் சிரசா வந்தே ராஜானம் குலசேகரம். கும்பே புனர்வசௌ ஜாதே கேரளே சோழபட்டனே கௌஸ்துபாம்சம் தராதீசம் குலசேகரமாஸ்ரயே. இந்த முகுந்த மாலை என்கின்ற இந்த பிரபந்தத்தில் ஒரு விஷயமாக பார்த்துன்னு வரோம். முதல் ஸ்லோகத்திலே நிறைய திருநாமங்களோட சிறப்பை பற்றி சொல்லிட்டு இருக்கார். அது என்ன? இப்பொழுதும் நாதேதி நாதசயனேதி ஜெகன்னிவாசேதி அப்படின்னு, ஸ்ரீவல்லபேதி வரதேதி தயாபரேதி பக்தப்பிரியேதி பவலுண்டன கோவிதேதி நாதேதி நாகசயனேதி ஜெகன்னிவாசேதி. என்ன எல்லா சில வார்த்தையிலையும் இதி அப்படி சொல்லிட்டு இருக்கார் அப்படின்னா, ஒரே ஒரு நாமம் சொன்னாலே மோட்சம் கிடைக்கும் தான். ஆனால் ஒன்று தான் சொன்னால் கிடைக்கும் போல பாக்கி நாமங்கள்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லையே. அப்படின்னா எதுக்கு இப்படி ஒரு 1008 திருநாமம்லாம் இருக்குது, 1000 திருநாமங்கள் சகஸ்ரநாமம்லாம் சொல்கிறோமே அப்படின்னா, ஒருத்தருக்கு ஒரு நாமத்தில் ருச்சி இருக்கும். அந்தந்த நாமத்துக்கு ஏற்ப அவனுடைய குணாதிசயங்களை நம்ம மனதில் என்ன பண்ணலாம், ஸ்புரிச்சிக்கலாம். அதை ஸ்மரணம் பண்ணிட்டு அதில் நம்ம ருச்சியை வளர்த்துக்கிட்டமான அதுவே நம்மளோட மோட்சத்துக்கு வழிவகுக்கும். நாம பஜனம் பக்தி யோகம் மிகவும் சிறந்தது. பெருமாளே 6வது அத்தியாயத்திலேருந்து அப்படி தான் சொல்லிட்டு வர்றார். முதல் 6 ஷட்கம் அப்படின்னு சொன்னால் அது கர்மயோகத்தை பற்றி சொல்கிறது. அடுத்த 6 ஷட்கம் ஏன்னா 7லேருந்து 12 வரைக்கும் சொல்லும்போது அது பக்தி ஷட்கம், பக்தியை பற்றி சொல்கிறது. பக்தி செய்கிறது நிச்சயம் அவசியம் ஓணும்னு. அதுக்கப்புறம் 13லேருந்து 18 வரைக்கும் கடைசி ஷட்கம் என்ன பண்ணுறது, ஞானம், அறிவு ரொம்ப முக்கியம். அறிவு இருக்கணும், அப்போ தான் பக்தி வரும். பக்தி வரணும்னு சொன்னால் முன்னாடி நன்னா கர்மாவை விடாது செய்யணும் அப்படின்ற அந்த இதில் சொல்லித்தரார். அதே போல் எங்கேயும் பக்தி யோகத்துக்கு அடிப்படை என்ன, நாம சங்கீர்த்தனம், பஜனம். நாம பஜனம்ன்றது நாமத்தை பஜிக்க வேண்டும். இந்த நாக்கு படைத்த பயன் என்ன, அவனுடைய புகழை அவனுடைய நாமங்களை இடைவிடாது பஜிக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறார். அதனால தான் வல்லபேதி. அப்புறம் பக்த பிரியேதி, பக்தர்களுக்கு ரொம்பவும் பிரியமானவன். நம்ம ஒரு தடவை சொல்லும் பொழுதே கூப்பிடும் பொழுதே நம்ம எப்படி வரணும் அப்படின்னு நம்ம யோசிப்போம். ஆனால் அதுக்குள்ளேயே பெருமாள் அங்கே வந்து நிற்பார். நாமபலத்துக்கு அதிக சிறப்பு உண்டு. ஏன்னு சொன்னால் அதில் நிறைய விஷயங்கள், சின்ன சின்ன உதாரணங்கள் நம்ம பார்க்க முடியும். பெருமாள்கிட்ட ரொம்ப ஈடுபாடு இருக்குது. யாருக்கு? நம்மாழ்வாருக்கு. நம்மாழ்வார் அதனால் என்ன பண்ணுறார், ஒரு சாயங்காலம் தாமிரபரணி ஆற்றுக்கு போய் அங்கே வந்து இங்கே அவருடைய அந்த புளிய மரத்தடியிலே இருந்து ஜபம் பண்ணிட்டு இருக்கார். பெருமாளை குறித்து பாட்டெல்லாம் பாடுறார், பிரபந்தங்கள்லாம் சொல்கிறார், திருவாய்மொழி போகிறது அப்படிலாம் சொன்னால் எல்லாம் சொல்லிட்டு இருக்கார். இருந்த இடத்துலேருந்தே எல்லா பெருமாளுக்கும் கூப்பிட்டு சொல்கிறார். ஆனால் என்ன ஆச்சு, அவருக்கு வந்து ஒரு நாள் தாமிரபரணி ஆற்றுக்கு போய் அங்கே நின்றுட்டு, இங்கே தான் நம்ம இருக்கிற இடத்துல ரொம்ப உஷ்ணமாக இருக்குது, பெருமாளுக்கு வழக்க ஏற்றிட்டோம், சரி சாயங்காலமாக தாமிரபரணி வரைக்கும் போயிட்டு வரலான்னு சொல்லி தாமிரபரணிக்கு போனாக்க அங்கே அவர் கண்டதற்கு என்ன பண்ணுறது, ஒரு நாரை ஒத்த காலில் நின்று மீன் எதான கிடைக்குமான்னு குறிஞ்சு பார்த்துக்கிட்டு இருக்குது. அப்புறம் காற்று, சாயங்காலம் காற்று, இந்த மாதிரி வைகாசி விசாகம் அவருடைய திருநட்சத்திர சமயம் சொன்னால் வைங்கோ, வைகாசி சமயத்தில் சரியான காற்றடிக்க உஷ்ணம் இருக்கும். சாயங்காலம் சூரிய அஸ்தமனித்த பிறகு கூட என்ன பண்ணாது, குளிர்ந்த காற்று வராது. அது தாமிரபரணி ஆற்று பக்கத்தில் நின்றுந்தால் கூட குளிர்ந்த காற்றில் உஷ்ணமான காற்று அடிக்கிறது. இதெல்லாம் பார்த்தார் ஆழ்வார். அவர் என்ன சொன்னார், என்ன காற்று, உனக்கு கூட பெருமாளை பார்க்கணுன்னு ரொம்ப ஆசையாக இருக்கா, உனக்கு வரமாட்டேன்றானா, நீ ஒன்னால் அவனை பார்க்க முடியலையா, அதனால் நீ ஓடிண்டே இருக்கியோ, எங்கே ஆப்பிடுவான்னு ஓடின்னு இருக்கியோ அப்படின்னு கேட்குறாரு. அதுங்கிட்ட காத்தோட சுபாகமே என்ன, ஓடின்னு இருக்கிறது தான். அப்புறம் அந்த நாரை என்ன பண்ணோம், சாயங்காலத்து வெள்ளை வெயில் தாழ்ந்துருக்குச்சே, தண்ணியில் குனிஞ்சு பார்த்துட்டு இருந்தா மெதுவாக போகிற ஏதான மீன் இருந்தால் அது எப்படியே சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு நின்றுக்கிறது. ஆனால் அது என்ன பண்ணோம், ரெட்டை காலில் நின்றால் சடக்குன்னு குனிய முடியாது. அதனால் டு பெண்ட் ஈஸிலி அது ஒரு காலை மடக்கிண்டு ஒரு காலால் நின்றுட்டு குனிஞ்சு பார்க்குறது. அவர் என்ன, நம்மாழ்வாருக்கு இந்த சீன் எப்படி மனசில் படுறது, ஓஹோ உனக்கு வந்து ஒத்த காலில் நின்று தவம் பண்ணிட்டு இருக்கியா பெருமாளை பார்க்கணும்னு அப்படின்னு. சரி இதெல்லாம் பார்த்தாச்சு, கொஞ்சம் மொள்ளமாக இருட்டு வந்துடுச்சு, ஆற்றுக்கு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி ஆற்றுக்கு வந்து அவர் இருக்கிற இடத்துல பார்த்தா அவர் சாயங்காலம் 5:30 மணிக்கு வழக்கு ஏற்றிட்டு வந்தவர். இப்போ மணி 4 மணி நேரம் தாண்டி போச்சு. இப்போ வந்து தொட்டு பார்த்தா அந்த வழக்கு சொல்கிறது. அந்த வழக்குண்ட போய் கேட்குறார், என்னப்பா உனக்கு கூட ரொம்ப கிருஷ்ணாவை பார்க்கலன்னு அப்படியே சூடாக போய் போடுறதா, உடம்பெல்லாம் அப்படியே கணக்கிறதா, எப்படி பண்ணுறது, என்ன இப்படி யாருக்குமே அவன் காட்சி தர மாட்டேன்றான் அப்படின்னு.
ஆனால் இந்த வார்த்தையெல்லாம் என்ன இங்கேயே நம்மாழ்வார் இன்னொரு வார்த்தை சொல்கிறார், எனக்கு நாளையிலேருந்து உன்னை பிடிக்கல, உன்னை வந்து நான் வந்து என்ன பார்க்க மாட்டேன், உனக்கு நேரம் வந்து காட்சி கொடுக்க மாட்டேன் அப்படின்னு வந்து சொல்லிட்டு போயேன்ப்பா. நீ வரமாட்டேன், நாளையிலேருந்து உங்ககிட்ட பேச மாட்டேன், காவு விட போகிறேன் அப்படின்னு வந்து சொன்னியானே, அந்த ஒரு க்ஷணத்தில் உன்னை பார்த்து விடுவேணும்னா என்ன இப்படி பண்ணுறியே, கண்ணுக்கு தரிசனம் கொடுக்காமே இருக்கியே, மனதளவில் உன்னை பார்த்து மகிழ்ந்திருக்கணும்னு சொன்னால் நீ ஒரு தடவையாவது நேரம் வந்தாதானே அப்படின்னு கேட்குறாரு நம்மாழ்வார். இந்த பாசுரங்களெல்லாம் நம்ம வாசித்து பார்க்கும்பொழுது பெருமாள்ன்ட்டு அவருக்கு என்ன ஈடுபாடு, அந்த பிரியம் அப்படிலாம் இருக்குது இல்லை. அவளோட தோழி நம்மாழ்வாரோட தோழி என்ன, அவள் பராங்குசன் அழகிய மாறினார்னா அவருடைய அம்மா அவருடைய தோழி அந்த கேரக்டரில் கூட அவர் பாசுரங்கள் எல்லாம் பாடுவார்னு சொன்னால் அவள் தோழியெல்லாம் கேட்டாளாம். இந்த மாதிரி நீ வந்து இப்போ தெரிஞ்சிட்டியா, கிருஷ்ணர் கூட்டாக கூட வரமாட்டார், அவருக்கு வந்து மனுஷாவை இப்போ ஒருத்தர்கிட்ட வந்து பேசுவார், இன்னொருத்திக்கிட்ட போய் சாயங்காலம் வரேன்னுவார், சாயங்காலம் ஒருத்தர்கிட்ட வந்துட்டு இன்னொருத்தரோட போய் பேசிட்டு வருவார். அவருடைய மல்டி டாஸ்க் எப்படி இருக்குது பார்த்தியோனோ, 4-5 இடத்துல 4-5 பேருன்ட்டு வரேன்னு சொல்லுவார். ஆனால் ஒரு இடத்து கூட உண்மையான அல்லன் அவன் பொய்யன் அப்படின்னு சொல்லி புரிஞ்சுதா, இனிமே வான கிருஷ்ணா விட்டுட்டு வா அப்படின்னு சொல்லுவாளாம் நம்மாழ்வாரோட தோழிகள்லாம். இது கூட அவருடைய கற்பனை தான். நம்மாழ்வாருக்கு எத்தனை தோழிகள் இருந்தான்னு இல்லவே இல்லை. ஆனால் அது அவருடைய மனதளவில் அப்படி ஒரு சீன் கிரியேட் பண்ணிக்கிறார். அப்போ நம்மாழ்வாரே சொல்கிறார், ஆமாம் நீ என்ன சொல்கிறது, என்னோட கிருஷ்ணா வந்து பொய்யன்னு நானே சொல்கிறேன், பொய்யன் கடியன் அப்படின்னு. இருந்தாலும் அவனுண்ட போகாமல் என் மனம் இருக்க மாட்டேன்றதே. நம்ம என்ன பண்ணுறோம், அவனுண்ட ரொம்ப ஈடுபாட்டோடு இருக்கமே என்ன. இந்த ஈடுபாட்டை பற்றி சொல்லும்போது கிருஷ்ணனே சொல்கிறார். கிருஷ்ணர் பகவத்கீதையில் சொல்லும்போது என்னுடைய பக்தர்கள் என்னுடைய நிறைய அன்பு காட்டுறா, ஆனால் சச்சமே மம பிரியா என்னட்ட ரொம்ப பிரியம் காட்டுறார். ஆனால் அந்த பிரியத்துக்கு ஈடாக நானும் காட்டுறேனான்னு யோசித்து பார்த்தா அது கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும். அவளோட அத்தனை பேரோட அன்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. சிலதெல்லாம் ரொம்ப ஆழமான அன்பு. ஆனால் அந்த அன்புக்கு ஈடாக என்னால் பிரதி அவளுக்கு காட்ட முடியுதான்னு கேட்டால் எனக்கு அதில் கொஞ்சம் குறைபாடு இருக்குது, வருத்தம் இருக்குது. ஐயோ அவள் காட்டுற அன்புக்கு திட்டமாக நம்மளால் காட்ட முடியலையேன்னு. அதனால தான் அவருக்கு என்ன பக்த பிரிய, பக்தர்களுக்கு ரொம்ப பிரியன், நான் பக்தபராதீனன் அப்படின்னு நிறைய இடத்துல சொல்லிக்கிறார். அப்போ தான் காஞ்சிபுரத்தில் இருக்கிற தேப்பெருமாளுக்கு தேவாதிராஜனுக்கு என்ன பேர், அவர் வந்து என்ன வச்சுட்டுருக்கார், அவருக்கு வரதன்னு பேர், வரந்ததாதி. கேட்ட வரத்தை கேட்டவார்களுக்கு தேவையான சமயத்தில் உடனே கொடுப்பார் அப்படின்னு பேர். ஆனால் அவருக்கு வரம் தரக்கூடியவர், அதனால் வரதன்னு பேர் வந்தால் அவர் என்ன பண்ணார், நிறைய பேருக்கு அருள் செய்கிறார் அப்படின்னு பேர். ஆனால் நம்மாழ்வார் அவரை பார்த்து என்ன சொல்கிறார் அப்படின்னு கேட்டால் ரொம்ப வாஸ்தவம் தான். ஆனால் அருளாத நீர் இந்த காத்துக்கிட்ட சொல்கிறார், இந்த வண்டுக்கிட்ட சொல்கிறார், இதுகிட்ட போய் நீ ஒரே ஒரு குட்டி உபகாரம் பண்ணு, எனக்கு என்ன உபகாரம் பண்ணணும், அந்த கருட சேவம் போது நம்மாழ்வார் என்ன சொல்கிறார், வைகாசி விசாகத்துக்கு அவருக்கு என்ன ஜென்மதினம், வைகாசி விசாகம் உண்டோ விசாகத்துக்கு ஒவ்வொரு நாள் அப்படின்னு சொல்கிற மாதிரி அவரோட வைகாசி விசாகத்துக்கு அவருக்கு நம்மாழ்வாருக்கு ஜென்மதினம். அநேகமாக அந்த வைகாசி விசாகம் அந்த பௌர்ணமி நாள் அன்றைக்கி தான் தேவாதிராஜனுக்கும் என்ன வரும், கருட சேவை. அந்த கருட சேவைன்னு சொன்னால் என்ன, நிச்சயமாக பெருமாள் கருடன் மேலே ஆரோகணித்து பக்தர்களுக்கு காட்சி கொடுக்குற நாள். சில சமயத்தில் அந்த நம்மாழ்வார் சாத்து முறையும் பெருமாளோட கருட சேவையும் ஒரே நாளில் இருக்கும். ஆனால் இந்த நட்சத்திரத்தினால விசாகத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதுனால ஒரு சில நேரத்தில் ஒரு 12 மணி நேரம் முன்னாடி இருக்கும். சில சமயம் பௌர்ணமி முன்னாடி சாயங்காலம் வந்துடும், விசாகம் வந்து மத்தியானமே முடிஞ்சிடும், இல்லைன்னா நாளை கர்த்தால வரும், அப்படி இருக்குன்னு சொன்னால் அந்த மாதிரி நேரத்தில் அது என்ன ஆகும், பெருமாள் அந்த வரதர் வந்து நம்மாழ்வார் சந்நிதியை அந்த வழியாக தான் வரணும். அப்படின்னா அப்போ அந்த பாசுரத்தில் எப்படி இருக்கும், அருளாத நீர், அப்பா நீ அருள் செய்கிறவன் பேர் வச்சுட்டுருக்க, ஆனால் நீ என்ன பண்ணுற, நான் உன்னை பார்க்கணுன்னா அப்போ நீ உடனே வரமாட்டேன்ற, அதனால் என்ன அருளாத நீர், அருள் தராதவர். ஆனால் பெருமாளுக்கு என்ன பேர், வரந்ததாதி வரதேதி பக்த பிரியேதி, வரதன் கேட்டதற்கு கேட்ட வரத்தை தந்துட்டே இருப்பார். அப்படின்னா நீ என்ன பண்ணுற, கேட்டால் கொடுக்குறதே இல்லை, அது வரம் தரதில்லை. ஆனால் என்ன பண்ணுறார், வந்து கூட சேவை சாதிக்க மாட்டேன்றார். உன்னை பார்த்துட்றேன் ஒரு தடவை அப்படின்னு சொன்னால் கூட அதுக்கு நீ என்ன பண்ணல, ஏற்றுக்கிறதே இல்லை அப்படின்னு சொல்கிறார். இதெல்லாம் ரசோக்தியாக பெருமாள்கிட்ட சொல்கிற விஷயம். பெருமாள்கிட்ட அடிப்படையில் நல்ல ஈடுபாடு வளர்த்துட்டா. பெருமாள் சொல்கிறார் இல்லையா, என்னை பஜனம் பண்ணுறது முக்கியமானதுன்னு. அந்த பஜனம் பண்ணுறதுல இப்படியெல்லாம் தனக்கு ஒரு ஈடுபாடு இருக்கிறதாவும் தன்னோட ஒரு பெருமாள் கான்வர்சேஷனில் எப்போவுமே இருக்கார் அப்படின்னு சொன்னால் அந்த பேச்சு துணைக்கு இருக்கிற பெருமாளை எதில் நின்று பார்த்து இன்புறது. அதனால தான் அவருக்கு என்ன பெயர், பக்தப்பிரிய, அதுக்கப்புறம் வரதேதி, பவலுண்டன கோவிதேதி அப்படின்னு. எல்லாமே
ஒரு விஷயத்தில் பெருமாளோட சிறப்பு, அவர் என்னெல்லாம் அந்த வார்த்தைகளுக்கு ஏற்ப அதெல்லாம் அவனுடைய நாமங்களோட சிறப்பு. பக்தப்பிரிய, பவலுண்டன கோவித, நாதேதி, நாதன், எல்லோருக்கும் நாதன், ஜெகன்னிவாசன். அப்போ நாதன் என்று சொன்னால் என்ன? ஸ்ரீநாத், அதாவது துவாரகையில் இருக்கிற ஸ்ரீநாதன், அவர் எல்லாருக்கும் நாதன். ஸ்ரீக்கு மட்டும் நாதன் இல்லை. ஸ்ரீக்கு மட்டும் நாதன் சொன்னால், ஸ்ரீ என்று சொன்னால் தெய்வத்தன்மை பொருந்திய, மேன்மை பொருந்திய மகாலட்சுமி. மகாலட்சுமிக்கு தான் நாதன் அப்படின்னு சொன்னால் அது ஸ்ரீநாத். ஆனால் நம்மளை போல எல்லாருக்கும் நாதன், நாதன் இல்லாதவர்களுக்கு எல்லாருக்கும் நாதன். அப்புறம் இந்த வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் ஒரு முக்கியமான வார்த்தை உண்டு, அநாதை, நாதன் இல்லாதவன் அப்படின்னு ஒருத்தர் கிடையவே கிடையாது. ஆர்ஃபன் அப்படின்னு சொல்லிக்கிறோம். சிலப்போ நம்மளுக்கு ரொம்ப மனசில் துக்கம் இருந்ததுன்னா நம்ம ஆர்ஃபன்னு சொல்லிக்கிறோம்னு வைங்க. அந்த ஆர்ஃபன் இருந்த வார்த்தை அநாதை அப்படின்ற வார்த்தை வைஷ்ணவ சம்பிரதாயத்திலே இல்லை. ஏன்னு சொன்னால் ஸ்ரீகிருஷ்ணர் இருச்ச அந்த நாதன் இருக்கிற வரைக்கும் ஜெகத்துக்கே அவர் தான் நாதன், எல்லா ஜீவராசிகளுக்கும் நாதன். இந்த பிருத்திவியில் இந்த பூமண்டலத்தில் இருக்கிற என்ன 800 கோடி பேருக்கு மேலே இருக்கும். 900 கோடிக்கு கிட்ட வந்துட்டோம். நம்ம பாரத தேசத்திலேயே 150 கோடிக்கு வர போகிறோம் கிட்ட. அப்படின்னா இதுவே 150 இருக்குன்னா பாக்கி எல்லாம் சேர்ந்து 700 கோடி அப்படி நம்ம இருக்கிறோம்னு சொன்னால் அந்த 750 கோடி 800 கோடி இருக்கிறவா இந்த எல்லா ஜனங்களுக்கும் நாதன் யார்? ஸ்ரீநாதன். அப்புறம் ஒரு மனுஷா மட்டும்தான் கணக்கா? ஸ்தாவர ஜங்கம் இருக்குது, பசு பக்ஷி இருக்குது, அப்புறம் எத்தனையோ உயிரினங்கள் இருக்குது. அப்படின்னா இந்த உயிரினங்கள் எல்லாவற்றுக்கும் நாதன் யார்? ஸ்ரீமன் நாராயணன். அப்படின்னா அப்போது நாதன் இல்லாதவன் தான் அநாதன். அப்படி அநாதன் என்ற வார்த்தையே நம்ம சம்பிரதாயத்தில் கிடையாது. எல்லாருமே நாதன் உள்ளவதான், எல்லாருக்கும் நாதன் ஸ்ரீமன் நாராயணன். அப்போ என்ன செய்யணும்? அவன்தான் ஜெகத்பிதா, எல்லாவற்றுக்கும். பெருமாளே பகவத்கீதையில் சொல்கிறார் என்ன? அகம் கிரதுரகம் யஜ்ஞா ஸ்வதாகம் அகம் ஔஷதம் மந்த்ரோகம் அகமே வாஜ்யம் அப்படின்னு சொல்லும்போது அடுத்த ஸ்லோகத்தில் பிதாகமஸ்ய ஜெகதோ மாதா தாத்தா பிதாமகா, நான் தான் இந்த ஜெகத்துக்கு என்ன? ஜெகத்துக்கே நான் தான் பிதாகமஸ்யம், நான் தான் அஸ்ய பிதாமகா, நான் தான் இந்த ஜெகத்துக்கு பிதா அப்படின்னு சொல்லிக்கிறார். அதனால் அந்த அநாதன நாத ஸ்ரீநாத மமநாத அப்படின்னு ராமானுஜர் கூட பங்குனி உத்தரத்து சேர்த்தியும் போது பெருமாள்கிட்ட மன்னார்கிட்ட நம்பெருமாள்கிட்ட என்ன ரங்கநாயகி தாயார்கிட்டையும் என்ன பிரார்த்தனை பண்ணுறார்? ஸ்ரீநாத மமநாத அப்படின்னு தான் கூப்பிட்றார். என்னுடைய தலைவனே, எனக்கெல்லாம் என்ன தலைவனாக இருப்பவனே, என்னுடைய சரணாகதியை ஏற்றுக்கொள் அப்படின்னு கேட்குறார். அதனால் ஸ்ரீநாத அப்படின்னா இந்த ஒரு சின்ன நாமமே பெரிய அளவில் நம்மளுக்கு பலனை கொடுக்கும். தியாகராஜ சுவாமிகள் கூட நீ பலமா நீ நாம பலமா அப்படின்னு தான் கேட்குறார். அப்புறம் ஸ்ரீ பூஜை மா தள்ளி பலமா, அதில் ஒருவேளை நீ உனக்கு பேர் பெரிய இருக்கே, அதுக்கு ஒருவேளை எங்கள் அம்மா இருக்காளே சீத்தம்மா, அவள் பூஜை பண்ணாலே அவளோட பலம் தான் ரொம்ப அதிகமோ, இல்லை அவளோட பலத்தினால்தான் உனக்கு பலம் வந்ததோ அப்படின்லாம் கேட்குறார். அதனால் பெருமாளுக்கு என்ன? நாம பலம் அதிகம், நாமி பலம் உண்டு, நாமி பலம் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் பெருமாளுக்கு உண்டான அந்த நாம பலம் இருக்கே, நாம ஜபம், அதனோட சிறப்பு. திரௌபதி கூட என்ன கூப்பிட்டா? ஆகிருஷ்ண துவாரகாவாசி குவாசி யாதவ நந்தன, எங்கே இருக்கே நீ? எனக்கு இப்படி இக்கட்டான நிலைமை வந்துடுத்தே, எனக்கு அனுகிரகம் பண்ணே அப்படின்னு கேட்குறாரு. ரக்ஷமாம் சரணாகதம் அப்படின்னு சொல்கிறா, அவளை என்னை காப்பாற்று அப்படின்னு கேட்டுக்கிறா. ஆனால் அந்த க்ஷணத்தில் பெருமாள் என்ன பண்ணார்? அந்த அரண்மனையோட வாசலில் தான் நின்றுட்டுருக்கார். ஆனால் இவள் என்ன பண்ணுறா? அவளுக்கு தெரியாது பெருமாள் வாசலில் நின்றுட்டுருக்காருன்னு. ஆனால் அவள் என்ன செய்கிறா? கிருஷ்ணா துவாரகையில் இருக்காரோமோ, கிருஷ்ணா எனக்கு காப்பாற்றேன் அப்படின்னு சொன்ன உடனே அவர் உள்ளே வந்தால் பெரிய அமக்களம் ஆகிடும் அப்படின்றதுக்காக அது அப்படியே தன்னை அங்கேயே மறைச்சிக்கண்டு அவருடைய வஸ்திரத்தை நிறைய கொடுத்துட்டே இருக்கார். அது என்ன பண்ணிட்டு போயிட்டே இருக்கு. அப்போ என்னாச்சு? நீ பலமா நீ நாம பலமான்னு கேட்டால் அங்கே நாம பலம் ரொம்ப சிறந்தது. அதனுடைய அந்த நாம பலம் இருக்கே, அது இன்னைக்கு வரைக்கும் சொல்லிட்டு இருக்கோம். அது இப்போ கூட நிறைய பேர் அதுபோல் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற அந்த அனுபவங்கள் நிறைய பேருக்கு கிடைக்கிறது, இந்த கலியுகத்தில் கூட கிடைக்கிறது. அதனால் எப்பொழுதும் நாமபலம் ரொம்ப சிறப்பு. அது நம்மளுக்கு நல்ல என்ன கொடுக்கும்? தைரியத்தை கொடுக்கும். எந்த நேரத்தில் மனம் தொய்வடைகிறதோ அப்பொழுது நாம ஜபம் நம்மளை என்ன பண்ணணும்? மீட்டு தரோம் அப்படின்னு. அதனால் இந்த இந்த ஸ்லோகத்திலேயே பெருமாள் என்ன இருக்க? வரதேதி பக்த பிரியேதி, அதுக்கு கூட சில உதாரணங்களை நம்ம பார்க்கலாம். அப்புறம் பவலுண்டன கோவிதம், அதாவது இந்த ஜென்மம் இருக்கிற இந்த இருக்கே சமுத்திரம் இறங்கியிருக்கமே வாழ்வுன்றது, அதுலேருந்து எப்படி மீண்டு வருது அப்படின்னா அதுவும் நம்ம சில உதாரணங்களால் பார்க்கலாம். கோவிதேதி நாதேதி நாகசயனேதி ஜெகத் நிவாசேதி, இந்த ஜெகத்தில் இருக்கிறதுல ஜெகமே அவனிடம் இருக்கிறது,
அவனிடத்தில் இந்த ஜெகம் இருக்கிறது. ஜெகத்துக்கு தலைவன் அவன்தான். ஜெகத்தை உற்பத்தி செய்தவனும் அவன்தான். இதன் உள்ளேயே இருந்து கொண்டு இதையும் பாதுகாத்து கொண்டு இருக்கிறான் அப்படின்னு சொன்னா, அப்புறம் ஜெகன்னிவாசேதி ஆலாபனம், உன்னை இதுபோல நாமங்களை சொல்லி என்னை ஜபிப்பவனாக என்னை ஆக்கு அப்படின்னு கேட்டுக்கிறார். அதே சமயத்தில் என்னை ஆக்குவிப்பாய், நீயே மாற்றிருப்பா அப்படின்னு கேட்டுக்கிறார். நீ என்னை ஆக்குன்னு சொன்னால் அவர் ஆக்குவார், நம்ம பாக்கியெல்லாம் நம்மளே முயற்சி செய்து மேலுக்கு வரணும்னு அர்த்தம். அப்படி தான் ஒரு புரிவு அதில் புரிஞ்சிக்க முடியும். ஆனால் அடுத்த இன்னொரு பாடம் இருக்குது. ஒரு ரெண்டு விதமான பாடங்கள் இங்கே அவைலபிள் அப்படின்னு சொன்னால், குருமாம் முகுந்த அப்படின்னு சொன்னால் ஆலாபனம் குருமாம் என்ன போட்ட குருமே என்னை அப்படி பண்ணுறவனை ஆக்கிடு, நீயே ஆக்கிடுப்பா. நீயே இவனை வந்து காத்தால ஜபம் பண்ணுவான், சாயங்காலம் ஜபம் பண்ணுவான், நாம ஜபம் இருப்பான், என்ன பண்ணோம் குதித்து கூத்தாடி கும்மி அடித்து இறைவனுடைய நாமங்களை பஜனத்தால் அந்த என்ன பண்ணுவான், அந்த இடத்தை மூழ்கடிப்பான். நாமத்தோட ரீங்காரம், அந்த இடத்துல நாமத்துங்களுடைய வாசனை, அந்த மனம், அந்த ஆகல் முழுக்கம் நறுமணம் கமழும், அப்படி பண்ணுறவனா என்னை ஆக்கிடு அப்படின்னு அவர் என்ன பண்ணார், ஆழ்வார் பெருமாளை கேட்டுக்கிறார். அதனால் இந்த ஸ்லோகமே ரொம்ப சிறப்பானது. இதில் அப்பப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம், அதில் வரக்கூடிய அந்த வார்த்தைகளுக்கு பொருள் பார்த்துக்கலாம். அடுத்த ஸ்லோகத்தில் ஆழ்வார் இன்னும் தன்னுடைய அனுபவங்களை எப்படியெல்லாம் காட்டித்தரார் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். குலசேகர ஆழ்வார் திருவடிகளே தரணம்.